எல்லாத்துக்கும் வணக்கம் சொல்லிக்கிறேன் புன்னகையோட. ஏன்னா நம்ம இன்னைக்கு சினிமாவை பற்றி பேச போகிறோம். சந்தோஷ் சுப்ரமணிய படத்தை மேக்ஸிமம் எல்லாரும் பார்த்துருப்பீங்க. ஏன்னா நேற்று நடந்தது அந்த படத்தோட ஒரு சூப்பரான சீன் தான். தலைப்படம் ரிலீஸ் ஆகிருக்கா, அதை பற்றி பேசுவேன்னு பார்த்தா சந்தோஷ் சுப்ரமணியத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கா. நேற்று தான் ரிலீஸ் ஆச்சு. அது படம் எப்போ ரிலீஸ் ஆச்சு அதோட ரிவ்யூலாம் கொடுக்க போகிறது கிடையாது. ஆனால் அந்த படத்தோட சீனு நேற்று நடந்துச்சு. ஹீரோ யாருன்னு கேட்குறீங்களா? எடப்பாடி பழனிசாமி தான். இப்படி சிரிச்சுட்டே உட்காந்துட்டு இருந்தார். எதுக்கு அங்கே உட்காந்துருக்காருன்னு அவருக்கு தெரியவே இல்லை. கூப்பிட்டு ஆஃபீஸ் போன அனுப்புகிறாங்க. அதாவது படத்தில் இவரும் அப்படி தான் பண்ணார். அங்கே போனால் அவருக்கு முன்னாடியே எல்லா வேலையும் நடந்துருச்சு. ஏன்பா ஃபைலில் கையெழுத்து போட்டாச்சு சார், கூட்டணி பேச்சுவார்த்தை முடிஞ்சாச்சு சார், அப்புறம் நான் எதுக்குப்பா, நீங்கள் தான் சார் எம்டி அப்படிங்கிறாங்க. ஏன்பா அந்த நீட்டை பற்றியெல்லாம் நீங்கள் ஏன் சார் பேசுகிறீங்க? அதெல்லாம் நாங்கள் பேசிக்கிறோம் சார். ஏன்பா அந்த டீலிமிட்டேஷன் சார் உங்களுக்கும் அதுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்குதா? அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம் சார், நீங்கள் எம்டி சார். அப்படியே பக்கத்தில் வந்து சாஞ்சு உட்காந்துக்கிட்டாரு. உடனே பக்கத்தில் இருக்க எச்எம் சொல்கிறாரு, எடப்பாடி பழனிசாமியுமே எம்டி, எங்கள் கூட்டணிக்கு தமிழ்நாட்டில் அவர் தான் தலைமை. ஆனால் ஒரு வார்த்தை பேசுனேன்னு வச்சுக்கவே ஈடி வந்துடும். அவர் தாங்க கூட்டணி தலைவர், அவர் தாங்க அடுத்த சிஎம், இப்படி எல்லாமே அவர் தானே எச்எம் சொல்கிறாரு. ஆனால் அவர் எதுவும் பேச முடியாமல் சந்தோஷ் சுப்ரமணியம் மாதிரியே உட்காந்துட்ருக்காரு. ஆனால் அதை பார்க்கறதுக்கு நமக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக தான் இருந்தது, அது வேறு விஷயம். ஆனால் சுப்பிரமணியத்தோட பழனிசாமியோட நிலைமையை யோசிச்சு பாருங்க. இப்போ அந்த கூட்டணி பேச்சுவார்த்தையெல்லாம் முடிஞ்சு போச்சுங்க. இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, காமன் மினிமம் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ பழனிசாமி இந்த கூட்டணியை பற்றி என்ன சொல்கிறாருன்னு கேளுங்க. 2026 பாரதிய ஜனதா கட்சியோடு அதிமுக கூட்டணி இல்லை, உறுதிப்பட சொல்கிறேன். உடனே பழசு மாதிரி தோணுதில்ல? பழசு தான், நான் என்ன பண்ணுறது? அன்னைக்கு அவர் பேசுனது இது, இன்னைக்கு அவர் பேசாமலே இருக்கிறதுனா இது. Sir, what are the demands that ADMK came to alliance with BJP, that NDA? डिमांड क्या है पूछ रहे हैं? किसका? ADMK demands. ADMK का कोई कंडीशन नहीं है, कोई डिमांड नहीं. Sir, जरा बताओ भाई तमिल में. ஏடிஎம்கேவோட டிமாண்ட் என்னன்னு அவர் கேட்டதுக்கு ஏடிஎம்கேவோட எந்த விதமான அவங்க டிமாண்டும் வைக்கவில்லை. இது ஒரு இயல்பான இயற்கையான கூட்டணி. இப்போ காமன் மினிமம் ப்ரோக்ராம்னா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? இப்போ ஒரு கூட்டணி போடுறாங்க. அப்போ இந்த பழனிசாமி என்ன பண்ணணும், ஏடிஎம்கே மினிஸ்டர்ஸ் எல்லாம் கூப்பிட்டு உட்கார வச்சு நம்ம 5 கண்டிஷன்ஸ் கொடுக்கணும், என்ன கண்டிஷன்ஸ் எல்லாம் கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு பேச்சுவார்த்தை நடத்தணும். தமிழ்நாட்டு மக்களின் நலனுக்காக அப்படின்னு மேலே எழுதிடுவாங்க. நம்ம தமிழ்நாட்டில் தானே இருக்கிறோம், அப்புறம் எதுக்கு தமிழ்நாடுன்னு எழுதுறோம் அப்படின்னு தமிழ்நாட்டை தூக்கிடுவாங்க. மக்களின் நலனுக்காக, நம்ம இருக்கிறதே மக்களின் நலனுக்காக தான், அப்புறம் எது மக்களின் நலன்? மக்களை தூக்கிடு. நலனுக்காக, இந்த நலனுக்காக 5 காமன் மினிமம் ப்ரோக்ராம் போடலான்னு பிளான் பண்ணியிருக்காங்க. மொதல் கண்டிஷன், பழனிசாமி என்ன ஓடுவார், ஃபஸ்ட்டு இருந்த மாதிரியே தமிழ்நாடு மக்களின் நலனுக்காக அப்படின்னு இருந்ததுன்னா மொதல் கண்டிஷனு நீட்டு விலக்கு தேவை அப்படின்னு எழுதியிருப்பாங்க. இப்போ வெறும் நலனுக்காக தானே. அப்போ அவர் என்ன ஓட்டிருப்பாரு, ஏனுங்க இந்த சசிகலாங்க, டிடிஎஸ்ங்க, ஏனுங்க இந்த சசிகலாங்க, டிடிவிங்க, ஓபிஎஸ்ங்க, செங்கோட்டையனுங்க, இந்த நாளும் எனக்கு நீட்டாக இல்லைங்க, எனக்கு நீட்டாக பண்ணி கொடுத்துருங்க. மொதல் கண்டிஷன் டிக்கு, அதை அவர் ஏற்றுக்கிட்டாது, இது உள்கட்சி விவகாரம் அப்படின்னு சொல்லிட்டாரு. இப்போ இந்த காமன் மினிமம் ப்ரோக்ராமில் 2வது கண்டிஷன், தமிழ்நாடு மக்களின் நலனுக்காக அப்படின்னு இருந்திருந்தா டீலிமிட்டேஷன் வேண்டாம் அப்படின்னு போட்டிருப்பாங்க. இப்போ தான் வெறும் நலனுக்காக தானே. அப்போ இந்த செகண்ட் கண்டிஷன் என்னவா இருந்திருக்கும், ஐயா எந்த இடியும் எந்த சிபிஐயும் எந்த ஐடியும் எங்கள் பக்கம் வரக்கூடாது. இதை ஏன்ப்பா கண்டிஷனாக போட்டிங்க? இந்த 4 வருஷத்தில் இது ஏதாவது உங்களை எட்டி பார்த்துச்சா? இல்லைல்ல. மிரட்டுறதுக்கு கூட அனுப்புவேன் தான் மிரட்டிட்டு இருந்திருக்கேன். இதை காமன் மினிமம் ப்ரோக்ராமில் ஒரு கண்டிஷனாக போட்டு ஒரு கண்டிஷனை வேஸ்ட் பண்ணிட்டீங்க. இப்போ 3வது கண்டிஷன், இப்போ எல்லாரும் டிஸ்கஸ் பண்ணி என்ன போட்டிருப்பாங்க, ஜிஎஸ்டி நிலுவைத் தொகை. இது பார்த்தீங்களா, தமிழ்நாடு மக்களின் நலனுக்காக அப்படின்னு போட்டிருந்தா ஜிஎஸ்டி நிலுவைத் தொகை பற்றி பேசியிருப்பாங்க. இதுதான் வெறும் நலனுக்காகத்தானே. அப்போ என்ன பேசியிருப்பாங்கன்னா,
நீங்கள் எங்களுக்கு பணம் தர்றீங்களோ இல்லையோ, தமிழ்நாட்டில் இருக்கிற பணத்தை நீங்கள் எடுக்கிறீங்களோ இல்லையோ, எங்ககிட்ட இருக்கிற பணத்தை மட்டும் எடுக்காமல் இருந்தீங்கன்னா போதும். நாங்கள் குரூப்பாக சுருட்ட அந்த டோட்டல் அமௌண்ட்டை எடுக்காமல் இருந்தீங்கன்னா போதும். அந்த ஜிஎஸ்டி மட்டும் எங்களுக்கு கொஞ்சம் ரிசர்வேஷனில் வச்சுக்கோங்க. இது குரூப்பாக சுருட்டுனா டோட்டல் அமௌண்ட்டு. அப்புறம் இவங்க பேச்சுவார்த்தைக்குள்ளேயே வரும், சார் இப்படியெல்லாம் நம்ம கண்டிஷன் போட்டோன்னா நம்ம தமிழ்நாடு மக்களே நம்மளை ஏற்றுக்க மாட்டாங்க, ஏதாவது ஒரு கரெக்டான விஷயமாவது போடணும்ல அப்படின்னு கேட்பாங்க. அப்போ இந்த தமிழ்நாடு மக்களின் நலனுக்காக தமிழ்நாட்டு மக்கள் மீது நமக்கு என்ன அக்கறை? இந்த புதிய கல்விக் கொள்கை சொல்கிறாங்கல்ல, இந்த ஹிந்தி திணிப்பு, அதை பற்றி போட்டுடலாமா? சரி, ஒப்புக்கு சப்பானியா அதை ஒன்று போட்டு விட்ருங்க. புதிய கல்விக் கொள்கை, புதிய கல்விக் கொள்கை, புதிய கல்விக் கொள்கை அப்படி வச்சுக்கோ, ஒப்புக்கு சப்பானியாக வச்சுப்போம். சார் இன்னும் 2 கண்டிஷன் இருக்குது சார், 4வது 5வது, அதுக்கு என்ன போடுறது? தமிழ்நாடு மக்களோட நலனுக்காக நமக்கு வராது விட்டுறலாம், நம்ம நலனுக்காகவாவது 2 கண்டிஷன் போடலாமா? அண்ணாமலை இனிமேல் நம்மளை தொந்தரவு பண்ணக்கூடாது, போட்டுருங்க. அது ரொம்ப முக்கியமானது, ரொம்ப சிக்கலாயிடும். அப்புறம் நயினார் நாகேந்திரன்னா நம்ம மாமா மார்ச்சாந்தான். என்னடா இது, நம்ம கட்சிக்கு வந்த சோதனை, சொந்த நலனுக்காக கூட ஒரு கண்டிஷன் போட முடியாமல் போயிட்டு நம்ம ஒரு ஸ்டார் போட்டு சேஃப்டிக்கு வச்சுக்குவோம். கண்டிஷன் சப்ளை இல்லைங்க, கண்டிஷன் சப்ளை, எப்போ வேணாலும் காலில் விழுவோம் அப்படின்னு போட்டு வச்சுக்குவோம். உண்மையாலுமே 5K என்ன கேட்குறதுன்னு தெரியலைங்க எசமான்களே. நீங்களாக பார்த்து என்ன போட்டு கொடுத்தாலும் பிடிச்சிக்கிறோம். நான் தான் சிஎம்னு நீங்கள் சொல்ல மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். யார் சிஎம்மாக வந்தாலும் எங்களை கொஞ்சம் கவனிக்கிற மாதிரி பார்த்துக்கங்க. மோடியா லேடியா, அந்த ஏடிஎம்கே எங்கே போச்சு? சரி, அந்த ஏடிஎம்கேல இருக்கிற அம்மா போயிட்டாங்க, அப்போ டிஎம்கேவா ஈஸியாக மாறி இருக்கலாமே. என்னப்பா ஆச்சு உங்களுக்கெல்லாம்? சுயமரியாதை மண்ணுன்னு அடிக்கடி சொல்லுவோமே, அது ஞாபகம் இருக்கா? அப்போ உங்களோட மொத்த போட்டியுமே சசிகலா கூடயும், டிடிவி கூடயும், ஓபிஎஸ் கூடயும், செங்கோட்டையன் கூடயும் தானா? ஈவன் அண்ணாமலை கூட கிடையாது உங்களுக்கு. நீங்கள் தமிழ்நாடு மக்களின் நலனுக்காக காமன் மினிமம் ப்ரோக்ராம். திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களே, ஏதோ எதிர்கட்சி தலைவராக இப்போ இருக்கீங்க. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் உங்கள் கட்சி பேர். சந்தோஷ் சுப்பிரமணியம் மாதிரி ஆயிட்டேன்னு கொஞ்சம் கூட உங்களுக்கு வருத்தமா இல்லையா? பகுத்தறிவு தந்தை பெரியார் பண்படுத்திய மண், அந்த மண்ணில் உட்காந்துட்டு ஏதோ ஊப்பியில் இருக்கிற மாதிரி உட்காந்துட்டீங்களே. படிங்க பழனிசாமி அவர்களே, படிங்க. உங்களுக்கு அரசியலும் தெரியல, அவியலும் தெரியல. இப்போ கூட ஏன் தெரியுமா உங்களை படிக்க சொல்கிறோம்? விஜய் கூட உங்களை மதிக்க மாட்டேங்கிறாரு. இப்போ கூட அமித்ஷா உங்களை உட்கார வச்சு பேசுறதுக்கு காரணம் நீங்கள் ஏடிஎம்கே கட்சியில் இருக்கீங்கிறதுக்காக மட்டும்தான். அடிக்கடி இராணுவ கட்டுப்பாடு உள்ள கட்சின்னு ஜெயலலிதா அம்மா சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இப்போ தலைமைக்கே கட்டுப்பாடு இல்லாமல் போயிடுச்சு. தமிழ்நாடு மக்களின் நலன் எல்லாம் கூட விட்டுருங்க, அதெல்லாம் டிஎம்கே பார்த்துக்குவாங்க, அதுதான் எங்களோட வேலை, அதை நாங்கள் பார்த்துக்குறோம். குறைஞ்சபட்சம் அந்த கட்சியவாது காப்பாற்றிக்கங்க. பிஜேபி கூட சேர்ந்தா அந்த கட்சியும் அதில் இருக்கிறவங்களும் என்ன ஆவாங்க அப்படிங்கிறதுக்கு இந்தியா முழுக்க உதாரணங்கள் இருக்குது. தமிழ்நாட்டிலேயே அதுக்கான உதாரணம் தான் பாமக. இப்போ இந்த பாமக என்னவா இருக்குன்னு தெரியுமா? பனையூர் பாதி தைலா பாதின்னு பிரிஞ்சு நிற்குது. உங்கள் கூட கூட்டணி சேர்றது பனையூரா தைலாவானே உங்களுக்கு தெரியாது. அதே ரேஞ்சில் தான் ஏடிஎம்கேவையும் கொண்டு போய் சேர்த்துருக்கீங்க. படிங்க பழனிசாமி, படிங்க. செஞ்சோற்று கடனுக்காக சேராத இடம் சேர்ந்தான் கர்ணன். நீங்கள் எதுக்காக அங்கே போய் சேர்ந்தீங்கன்னு படிங்க பழனிசாமி, படிங்க. ஏன் இதை புன்னகையோடு சொல்கிறேன் தெரியுமா? நீங்கள் எப்போ பார்த்தாலும் சிரிச்சுக்கிட்டே இருக்கீங்கள, அதனால தான் வேற ஒன்றும் இல்லை. சரி, ஓகே, பொறுத்திருந்து பார்ப்போம் பழனிசாமியும் கட்சியும் என்ன ஆக போகுதுன்னு. நம்ம புன்னகையோடே வெயிட் பண்ணுவோம். நன்றி, வணக்கம்.